வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, தமிழகத்தின் நம்பர் 1 போலீஸ் அகாடமி. ஓகே, நம்ம டிஎன்எஸ் சார்பு எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஒரு அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கான ஃபோன் நம்பர் இவங்க ஸ்க்ராலில் போயிட்டு இருக்கு. அதுல நம்ம இந்த ரிவிஷன் டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த எஸ்ஐ பிசி எக்ஸாமுக்கான ஒரு ரிவிஷன் டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். 10 ரிவிஷன் டெஸ்ட். அந்த ரிவிஷன் டெஸ்ட் 1 பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் பார்ட் நம்ம பார்க்க போறோம். ரைட்டா, எக்ஸ்க்ளூசிவா சைக்காலஜில வரக்கூடிய ரைட்டா கேள்விகள் மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ரைட்டுங்களா? அதில் ஃபர்ஸ்ட் நமக்கு கேலண்டர், கிளாக்கு, ரேங்க் இதுதான் நம்ம ரிவிஷன் டெஸ்ட் 1ன்னு பார்க்குறோம். அதில் முதல் பகுதி ஒரு 10 கேள்விகளை இந்த யூடியூப் செஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு கேலண்டர் அண்ட் கிளாக்கோட கொஷின்ஸ் தான். அவன் என்ன சொல்கிறான், தற்போது 6 மணி நேரம், அதாவது 6 AM-ன்றான். அந்த 6 AM-ஓட 200 hours ஆட் பண்ண சொல்கிறோம். ரைட்டா? இப்போ மார்னிங் நமக்கு என்ன இருக்குன்னாப்பா 6 AM அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த 6 AM-ஓட 200 hours ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்ன டைம் வரும்? அதுக்காக நம்ம 200 hours ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரு நாளைக்கு 24 hours இல்லைப்பா, இதை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ரைட்டா? அப்போ 200/24 டிவைட் பண்ணிங்கன்னா 24 × 8 192 hours போயிடும்பா. ரிமைனிங் தான் நம்ம எடுத்துக்கணும். 8 hours வருது இல்லை, இந்த ரிமைனிங் வச்சு தான் சால்வ் பண்ணணும். ரைட்டா? அப்போ 6 AM-ஓட நம்ம என்னப்பா ஆட் பண்ண போகிறோம், 8 hours ஆட் பண்ணணும். ரைட்டா? அப்போ 8 hours ஆட் பண்ண 6 + 8 14 hours வருமா? 14 hours ரயில்வே டைம் மாதிரி இருக்கா? அப்போ மதியம் 2 மணிப்பா. ரைட்டா? இதுலேருந்து 12 கழிச்சிங்கன்னா மதியம் 2 மணி. ரைட்? அப்போ ஆன்சர் 2 PM. ரைட் பா. அடுத்த கேள்வி பாருங்க. இது கேலண்டர்லேருந்து இந்த கொஸ்டின் பா. ராம், ராகவி அப்படின்னு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுப்பா, 2 நண்பர்கள் அப்படின்றாங்க. ராம் சொல்றாங்க இன்னைக்கு என்னோட பர்த்டே அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அதுக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ராகவின்ட உன்னோட பர்த்டே என்னைக்குப்பான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றா, ராகவி இன்னைக்கு சண்டே, என்னோட பர்த்டே சரியா 105 டேஸுக்கு முன்னாடி நான் செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. 105 நாட்களுக்கு முன்பு எனது பிறந்த நாளை நான் கொண்டாடினேன், இன்று சண்டேன்ட்டாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும், சண்டேல இருந்து 105 days ago தானே சொல்றாங்க. அவன் -105. இப்போ ஆஃப்டர் 105னா ப்ளஸ்ஸை போட்டிருக்கணும். எப்பவுமே நல்லா ஞாபகம், 7 நாளைக்கு முன்னாடி அதே டே தான் ரிப்பீட் ஆகும். அப்போ அழகாக என்ன பண்ணுங்க, 105-ஐ 7ஆல் வகுத்துருங்க. ரிமைண்டர் என்ன கிடைக்குன்னு பாருங்க. டிவைட் பண்ணிட்டே வந்தால் 15 7 105 நாள் போயிடும். ரிமைண்டர் 0. 0ன்னு அதே நாள் தான். அப்போ சண்டேலேருந்து 0 கழிச்சா நமக்கு வரக்கூடிய தினமும் சண்டே தான். ஓகே பாருங்க, 105 days agoன்னு கேட்டிருக்காங்கல்ல. அப்போ 105 7ஆக சரியாக டிவைட் ஆகுது. அப்போ அதே கிழமை தான் கிடைக்குதுன்னு சொல்லலாம். அப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கும்பா, ராகவியின் பிறந்த நாள் என்றுனா சண்டே தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ரைட்டுப்பா. இது போன கொஸ்டினோட ஒரு லிங்க். அங்கே பிஃபோர்னு பார்த்தோம், அங்கே ஆஃப்டர்னு பார்க்கப்போ. இன்னைக்கு டியூஸ்டே அப்படின்றாங்கப்பா. என்னோட அங்கிள் என்னைக்கு என்னை மீட் பண்ணுறதா சொல்லியிருக்காருன்னா ஆஃப்டர் 45 days, 45 நாட்கள் கழித்து எனது மாமா என்னை சந்திப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்று செவ்வாய்க்கிழமை, இன்னையிலேருந்து 45 days-க்கு அப்புறம், அதுக்காக 45 நாள் ஆட் பண்ண போகிறதில்ல. 45-ஐ 7ஆல் அழகாக டிவைட் பண்ணுறோம். ரைட்? 6 7 42 போயிடும். மிச்சம் என்னவா கிடைக்கும், 3 days. இந்த ரிமைண்டர் தான் முக்கியம், இதை தான் ஆட் பண்ணணும். ஏன்னா 7 நாளைக்கு ஒரு முறை அதே நாள் தான் ரிப்பீட் ஆகும். அப்போ டியூஸ்டேவோட நம்ம 3 days-ஐ அழகாக ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண என்ன பாருங்க, சொல்லி பாருங்க, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இதான் வரப்போகுது. அப்போ செவ்வாய்க்கிழமையோட 3 நாட்களை கூட்டினா ஃப்ரைடே. அப்போ எனது மாமா எப்போது என்னை சந்திப்பார் அப்படின்னு கேட்டால் நம்ம என்னப்பா சொல்கிறீங்க, ஃப்ரைடே மீட் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரைட்பா. இது நம்ம ஆல்ரெடி சில யூடியூப் செஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த மிரர் கிளாக்கை வச்சு கொஸ்டின் கேட்டால், கண்ணாடி அப்படின்னு நம்ம கடிகாரம் சொன்னால் ஷார்ட்கட் இதுதான். 11:60 அவன் கொடுத்துருக்கக்கூடிய டைமை மைனஸ் பண்ணணும். அப்போ இங்கே a clock seen through a mirror shows 3:15, அதாவது 3:15. தமிழில் அழகாக இருக்கும், 3:15ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3:15 கழிச்சிங்கன்னா நமக்கு அவன் கேட்கக்கூடிய கேள்விக்கான விடையை கண்டுபிடிச்சல. அப்போ 8:45. அப்போ கண்ணாடி வழியாக பார்த்தா 3:15னா சரியான நேரம் என்னப்பா, 8 hours 45 minutes. ரைட்டா? இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுங்க. 11:60-ஐ மைனஸ் பண்ணால் போதுமானது அப்படின்னு நம்ம பார்க்கணும்.
ரைட்வா. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான், சப்போஸ் ஒரு கிளாக் ஓகேங்களா, இப்போ 7 o'clock ஆக உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு பெல் சவுண்ட் வரும். முன்னாடி அனலாக் கிளாக்லாம் பார்த்தீங்கன்னா 1 o'clock அப்போ ஒரு முறை பெல் சவுண்ட் வரும், 2 மணிக்கு 2 முறை பெல் சவுண்ட் வரும். அப்போ இங்க என்ன சொல்றா கொஸ்டின்ல, ஒரு கடிகாரம் 7ஐ தாக்க 7 வினாடிகள் 7 seconds ஆனா கேள்வி என்ன, 10ஐ தாக்க, அப்போ 7க்கு 7னா 10க்கு 10 அப்படியே ஆன்சர் பண்ணக்கூடாது. அப்போ 7 மணி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டைமை எழுதுங்க, ரைட்டாப்பா. அப்போ இதுக்கு இடையில அந்த கேப் இன்டர்வலை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். அப்போ இன்டர்வல் என்பது ஒன்று கம்மியாக வரும். அப்போ இன்டர்வல் பாரு, 1 2 3 4 5 6, அப்போ 6 கேப்பு, 6 இன்டர்வல். அந்த 6 இன்டர்வலுக்கு தான் 7 seconds ஆகுது. இப்போ நமக்கு கேள்வி என்ன கேட்குறான், ஓகே ஸ்ட்ரைக் 10, இப்போ 10 மணிக்கு 10 முறை பெல் சவுண்ட் வருது இல்லை, அதுக்கு இன்டர்வல் என்ன இருக்குன்னா 9 இன்டர்வல் இருக்கும். இப்போ ஒரு கம்மியாக தான் இருக்கும். அப்போ 6 இன்டர்வல் 7 நொடிகள்னா 9 இன்டர்வல் என்ன அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம், ரைட்டா. அப்போ நம்ம என்னவா பண்ண போகிறோம், கிராஸ் மல்டிப்ளை 9 × 7/6 3323. அப்போ 21/2, 21ல் பாதி என்னப்பா 10.5 seconds அப்படின்னு ஆன்சர் பண்ணுறோம், ரைட்டா. அப்போ இது வந்து இன்டர்வலை வச்சு தான் சால்வ் பண்ணணும், ரைட்டா. அப்போ 7 o'clock 7 secondsனா 10 o'clock 10 seconds அப்படி எழுதக்கூடாது. அந்த இன்டர்வலோட ஐடியா இப்போ இன்டர்வல் என்பது ஒன்று கம்மியாயிடும், ரைட்டா. அப்போ 7னா இன்டர்வல் 6, 10 மணினா அப்போ இன்டர்வல் 9, ரைட்வா. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதில் என்ன சொல்கிறா, போன கொஸ்டினோட லிங்க் தான். 1 o'clock வந்து ஒரு முறை பெல் சவுண்ட் வரும், 2 மணிக்கு 2 முறை பெல் சவுண்ட், 3 மணிக்கு 3 முறை. அவன் என்னப்பா கொஸ்டின், 1 டேல எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் எத்தனை ஓசைகளை எழுப்பணும் அப்படி கேள்வி கேட்குறான். அப்போ ஆட் பண்ண போகிறோம், 1 o'clock ஒரு முறை, 2 முறை, 3 மணிக்கு 3 முறை. அப்போ நம்ம 24 hours எழுதக்கூடாது. ஒரு கடிகாரத்தில் ஒரு அனலாக் கிளாக்ல அப்படி சுற்றி வந்தால் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வந்தால் 12 மணிக்கு 12 மணி, ஓகேங்களா, 12 டைம் பெல் சவுண்ட் வரும். அப்போது இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ஃபுல் ரொட்டேஷன்னா 12 மணி நேரம். ஒரு நாளைக்கு என்னப்பா 2 ஃபுல் ரொட்டேஷனை 2ஆல் பெருக்கிறோம், ரைட்டா. ஒரு நாள்னா என்னப்பா 2 முறை கடிகாரம் சுற்றி வரப்போகுது. அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னன்னா, நேச்சுரல் நம்பர்னு சொல்ற, கரெக்டாக 7 எண்களின் கூட்டுப்பலன் n × n+1/2. அப்போ n என்பது 12, அப்போ n+1 என்பது 13, இது /2, 2 அடிச்சிருங்க. அடிச்சிட்டிங்கன்னா அப்போ 156 ஓசைகளை மொத்தமாக எழுப்பியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம், ரைட்டா. இதே ஒரு ஃபுல் ரொட்டேஷன்னா 78, ரைட்டாப்பா. ஒரு முழு சுற்றளவுன்னு கேட்டாங்கன்னா 78 முறை. ஒரு நாளைக்கு எத்தனை முழு சுற்றளவுனா 2 முழு சுற்றளவு. ஆகவே 156 ஓசைகளை அது எழுப்பியிருக்கும், ரைட்டுப்பா. இப்போ இந்த கேள்வி இதெல்லாம் செப்பரேட்டான ஒரு 4 கொஸ்டின் நம்ம ஒரே கேள்வியில கொடுத்துட்டோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இல்லை ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், தவறான கூற்று கேட்குறான். ஒரு நாளைக்கு கடிகாரத்தின் முட்கள் 22 முறை சந்திக்குமான, எஸ் ஞாபகம் வச்சுங்க. 12 hours ரைட்டாப்பா 11 times மீட் ஆகும். 12 மணி நேரத்தில் கடிகாரத்தின் முட்கள் எத்தனை முறை சந்திக்கும் அப்படின்னா என்னன்னா டைம் எழுதி பார்க்கலாம், 12, ரைட்டாப்பா. அப்புறம் 15, 210, 350. ஆக்சுவலாக 315 316 தான் இருக்கும். நம்ம சும்மா ஒரு ஐடியாவுக்கு சொன்னோம். 420, 525, 630 இப்படி சொல்லிட்டே வரல. 735, ரைட்டாப்பா. 840, 945. ஆக்சுவலாக 947க்கு தான் கடிகாரத்தின் முட்கள் ஆப்போசிட்டாக இருக்கும், சாரி சேம் லைனில் இருக்கும். 1050, 1155 வராதப்பா, தான் 12 மணிக்கு. 1155 ஒரு டைம் வரும், பட் ஆப்போசிட் ஆக்சுவலாக சேம் லைனை பொறுத்த வர 1050க்கு அப்புறம் 12 மணிக்கு தான் கடிகாரத்தின் முட்கள் இருக்கும். அதனால தான் ஒரு கவுண்ட் கம்மியாக இருக்கும். 11க்கு 1க்கு நடுவில் 12ல் தான் மீட் ஆகும். அப்போ 12 hours 11 டைம்ஸ்னா 24 hours 22 கரெக்ட். ஆப்போசிட்டுக்கு அப்படியே ஞாபகம் வச்சுங்க, அதே கவுண்ட் தான். சேம் லைனும் ஆப்போசிட்டும் சேம் ஆன்சர் தான், ரைட்டாப்பா. அப்போ ஆப்போசிட் எங்கே இருக்குன்னு பாருங்க கொஸ்டினில். த ஆன்சர் ஆஃப் த கிளாக் ஆப்போசிட்டோ 24 இல்லை 22 தான், இதே கவுண்ட் தான். அப்போ இதுதான் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து நம்ம என்ன கேட்குறோம், ஆப்ஷன் டியில் ஸ்ட்ரெயிட்னா என்ன தெரியுமாப்பா? ஸ்ட்ரெயிட்னா 2 சான்ஸ் இருக்கு. ஒன்று மீட் ஆவர் தான் 12 மணி எக்ஸாம்.
அடுத்து இன்னொன்று 6 o'clock எடுத்துக்கலாம். இது ஆப்போசிட். இது ரெண்டுமே ஸ்ட்ரெயிட் லைன் தான். ரெண்டுமே என்னவா ஸ்ட்ரெயிட் லைன் தான். அப்போ மீட் ஆகிறது 22 டைம்ஸ் பார்த்துட்டோம். ஆப்போசிட் ஒரு 22 ஆக மொத்தம் இதை கூட்டினா 44. பாருங்க 44 டைம்ஸ் இன்யடி. ரைட் ஆங்கிள்னா என்னவா அந்த 15 மினிட்ஸ் கேப். நம்ம டைம் 9 மணி 3 மணிலாம் சொல்றோம்ல, அது ஒரு நாள்ல எத்தனை முறைனா 44 டைம்ஸ் என்பது கரெக்டுப்பா. ரைட்டா? அப்போ இதில் எது மிஸ்டேக்காக இருக்குன்னா ஆன்சாம்பிள் கிளாக் இந்த ஆப்போசிட், கடிகாரத்தின் முட்கள் எதிரெதிர் திசையில், நேரமுள்ளும் ஓகேங்களா, நிமிடமுள்ளும் பார்த்தீங்கன்னா 22 முறை ஆப்போசிட்டா இருக்கும்னு பார்க்குறோம் ஒரு நாளைக்கு. ஆனால் 24 கொடுத்தனால ஆப்ஷன் சி ஒரு தவறான கூற்று அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரைட்டுப்பா. அடுத்த கேள்வி வாங்க. இதில் என்ன சொல்றான்னா 2018 சொல்லிடுறாங்க. Jan 1 2018 மண்டே அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம கேள்வி சரியா 8 இயர்ஸுக்கு முன்னாடி, அதாவது Jan 1 2010 என்ன கிழமை வரும்? அப்போ நம்ம இங்கிருந்து இங்கே வரணும்னா டோட்டலா 8 வருஷம் கேப். கரெக்டாப்பா? 8 வருஷத்துல எத்தனை லீப் இயர் வரும் அப்படின்னா 4 வருஷத்துக்கு ஒரு முறை லீப் இயரா? அப்போ 8 இயர்ஸ்ல 2 லீப் இயர் வரும். அப்போ ஆர்டினரி இயர் 1. என்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும், ஆர்டினரி இயர்னா 1 odd டேன்னு சொல்லுவாங்க, லீப் இயர்னா 2 odd டேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இது மல்டிப்ளை பண்ணா 2 × 2 4. ரைட்டா? ஆர்டினரி இயர் நம்ம என்ன சொல்லணும், 6 வருஷம்ல, 6 × 1 அப்போ 10 நாளுப்பா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மண்டேலேருந்து 10 நாளை கழிச்சா கிடைக்கக்கூடிய தினம் என்ன இதான் நீங்கள் பார்க்கணும். ரைட்டாப்பா? அப்போ 2018 2010 போனால் 8 இயர்ஸ். 8 இயர்ஸில் எத்தனை லீப் இயர்ப்பா? 2. ஆர்டினரி இயர் எத்தனைப்பா? 6. ஆர்டினரி இயரோட கோடு என்னவா? 1 odd டே. லீப் இயரோட கோடு என்னவா? 2 odd டேஸ். அப்போ 2 × 2 4, இது ஒரு 6, 4 + 6 10. ஏன் மைனஸ் பண்ணுறோம்? 2018 2010 பேக் பின்னாடி தான் போகிறோம், மைனஸ் பண்ணுறோம். அதுதான் 10 நாளை கழிக்க வேண்டாம். நம்ம கேலண்டரில் மோர் தென் 7 வந்தாலுமே 7ஆல் வகுத்தணும். வகுத்துட்டா மிச்சம் 3. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மண்டேலேருந்து 3 நாளை கழிச்சா நமக்கு கிடைக்கக்கூடிய தினம் என்னப்பா? சண்டே, சாட்டர்டே, ஃப்ரைடே. அவ்வளோதான்பா. அப்போ இந்த கேள்விக்கான விட ஃப்ரைடேன்னு சொல்லுவோம். ரைட்வா. இந்த கேள்வியில் என்ன சொல்கிறான், ஒரு மதகுரு இருக்காராம். அவர் சீடனை பார்த்து சொல்கிறாரு, இந்த கோயில் மணியானது ஓகே 45 நிமிடங்களுக்கு ஒரு முறை ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறாருப்பா. 45 மினிட்ஸ் இன்டர்வல்ல ரைட்டா அந்த பெல் சவுண்ட் வந்துட்டே இருக்குன்றாரு. இப்போ கடைசி மணி ரைட்டா 5 நிமிடத்திற்கு முன்பு ஒலித்தது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. அடுத்து என்ன சொல்ற, அடுத்த மணி 7:45 சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன எழுதலாம், நெக்ஸ்ட் பெல்லோட டைம் எப்பன்னா 7:45. லாஸ்ட் பெல் எத்தனை மணிக்கு ஒலிச்சிருக்குன்னா சரியா 45 மினிட்ஸ் ஒன்ஸ். அப்போ சரியா 7 மணிக்கு ஒலிச்சிருக்கும். இப்போ என்ன சொல்றாங்க, மதகுரு சீரண்ட சொல்லும் போது என்ன டைம்னா 5 மினிட்ஸுக்கு முன்னாடி தான் லாஸ்ட் பெல்லு ஒலிச்சுது அப்படின்றாங்கப்பா. அப்போ 5 நிமிடங்களுக்கு முன்பு 7 மணினா தற்போது 7:05பா. அப்போ மதகுரு சீடனை பார்த்து இந்த விஷயத்த சொல்லும் போது என்ன நேரம்பா? காலையில் 7:05. இவ்வளவுதாம விஷயம். ரைட்டா? அவன் என்ன சொல்ல வர, என்ன க்ளூ சொல்ல வராம, 5 மினிட்ஸுக்கு முன்னாதான் லாஸ்ட் பெல் ஒலிச்சுதுன்றான். ரைட்டா? அடுத்த கேள்வி வாங்கப்பா. இல்லை என்ன சொல்றான்னா, ஒருத்தர் சென்னையிலேருந்து டெல்லி போன ட்ரெயின்ல ரைட்டா சரியா வெட்னஸ்டே 22னா என்னப்பா சொல்லலாம், ரயில்வே டைம்ல இந்த 12 கழிச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் 10:30 மணிப்பா. நைட்டு 10:30 மணிக்கு கிளம்புறாரு. அவரோட ஜேர்னி டைம் 32 ஹவர்ஸ்னோன்னு பிரிச்சுக்கலாம். 24 ஹவர்ஸ் ஒரு நாள் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்னப்பா ஆகுது, ஒரு 8 ஹவர்ஸ் ஆட் பண்ண போறீங்க, அவ்வளோதானப்பா. இல்லைன்னா நான் என்ன சொல்றேன், இப்படி கூட சால்வ் பண்ணலாம். 22 30 அதோட 32 ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு 54 30. இந்த 54 30 அழகா என்ன பண்ணுங்கன்னா 48 ஹவர்ஸை மைனஸ் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரமா, 2 நாளைக்கு 48 ஹவர்ஸ் போயிடும். மிச்சம் என்ன வரும், 6:30. அப்போ 6:30 AM அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணிக்கிறோம். ரைட்டாப்பா? அப்போ ஏன் ஃப்ரைடேக்கு போகிறோமா, அவர் ட்ராவல் பண்ணது வெட்னஸ்டே. அதுலேருந்து நமக்கு ஓகேங்களா, ஓகே லாஜிக் பார்த்தீங்கன்னா 32 ஹவர்ஸ்னா ஒரு நாள் 24 ஹவர்ஸ், அப்புறம் 8 ஹவர்ஸ். அப்போ ஆட் பண்ணிங்கன்னா நைட்டு 10:30யோட
ஒரு 8 ஹவர்ஸ் ஆட் பண்ணா காலையில நமக்கு 6:30 இந்த டைம் தான் நமக்கு கிடைச்சிடும். ரைட்டா? இது வெட்னஸ்டேவா, இது தேர்ஸ்டே, இது அடுத்த நாள் ஃப்ரைடே காலையில 6:30. ரைட்டா? ஓகே, நம்ம டீனேஜ் சார்பா எஸ்ஐ எக்ஸாமுக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா. இந்த ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்பா.